ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அறம் சார்ந்த வழிமுறைகள் உள்ளது. தர்மத்தின் வழிப்படி நடங்கள். நாம் தர்மத்தை மீறும் பொழுது தர்ம தேவனின் கோபத்திற்கு ஆளாகின்றோம். எவற்றிலெல்லாம் தர்மம் மீறப்படுகின்றதோ அவற்றிலெல்லாம் பாவ கணக்கு உருவாகின்றது. இறைவன் தரும் துன்பத்தை எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. அதனால் அது பேரின்பம் எனப்படுகிறது. பேரின்பம் மெய் வழியில் மட்டுமே கிடைக்கும். அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள். ஒருவேளை நமது பாவங்களை தந்தை ஆதிநாதன் சிந்தையில் வைத்திருந்தால் நாம் திக்கு தெரியாமல் உலகில் சிதறியிருப்போம். நீங்கள் முழுமையாக நல்லவர்களாக ஆன பின் பிறரை குறை கூறுங்கள். ஏனெனில் நல்லவர்கள் பிறரை குறை கூறுவது இல்லை. பேச வேண்டிய நேரத்தில் பேசுவதும் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதி கொள்வதற்கு பெயர்தான் பக்குவமாகும். கடவுளிடமும் மனிதனிடமும் அன்பினால் எதையும் சாதிக்கலாம். ஆனால் அதில் சுயநலம் இல்லாது இருக்க வேண்டும். மன உளைச்சல்களை குருவின் பாதத்தில் அர்ப்பணியுங்கள். அவர் ஒருவரால் தான் அதற்கு நிவாரணம் வழங்க முடியும். நல்லவர்களுடன் பழகியிருங்கள், தீயவர்களுடன் விலகியிருங்கள். இப்பொழுது இன்பம் என நினைப்பதெல்லாம் நாளை துன்பமாக மாறலாம். எதையும் தர்மத்தின் கோட்டிற்குள் இருந்து செய்தால் துன்பமில்லை. உடலும் மனமும் பலமாக இருந்தால் இயற்கையாகவே புத்தியின் ஆற்றல் மேலெழும்பிவிடும். புத்தியின் எழுச்சி சித்தியை நோக்கி அழைத்து செல்லும். உழுதலும் தொழுதலும் இயற்கையின் தன்மை. உழுதல் உடலை வளர்க்கிறது, தொழுதல் உயிரை வளர்க்கிறது. உழுபவனுக்கும் இயற்கைக்கும் இறைத்தன்மைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பூமி தாயோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படும் பொழுது இயல்பாகவே பஞ்சபூதங்களுடன் நாம் எளிதாக தொடர்பு ஏற்பட்டுவிடும். எல்லோருக்குள்ளும் இப்போது ஒரு தலைக்கணம் குடியேறியுள்ளது. ஏட்டில் படித்து பட்டம் பெற்றவனின் அறிவே அங்கீகரிக்கப்படக்கூடியது என்பதும், மண்ணோடு உறவாடுபவனுக்கு என்ன அறிவு இருந்துவிடப் போகின்றது என்றும் எண்ணுகிறான். படித்தவனுக்கு ஓர் அறிவு, படிக்காமல் மண்ணை உழுபவனுக்கு 1000 அறிவு. பஞ்சபூதங்களின் நிலை, மண்ணின் தன்மை, நீரோட்டம், விதையின் வீரியம், வளமாக்கும் உரத்தன்மை, பருவ பயிரிடுதல், களை பிடுங்குதல், விதைத்தல், விதை சேகரித்தல், விற்பனை செய்தல் என ஒவ்வொன்றின் அறிவும் எங்கிருந்து வந்தது? இதற்கென அவன் எந்த கல்வி கூடத்திலாவது படித்தானா? மண்ணை ஞானமாக்கினான். உழவு பிறந்தது. உழவில் விளைந்ததை உண்டு அது தனக்குள் என்ன செய்கிறது என்பதை ஞானமாக்கினான். மருத்துவனானான். விண்ணை ஞானமாக்கினான். வானசாஸ்திரம் பிறந்தது. கல், மண், நீர் மூன்றையும் இணைத்து மலையை ஞானமாக்கினான். கட்டிடக்கலை பிறந்தது. ஓசைகளை ஞானமாக்கினான். இசை பிறந்தது. அசைவுகளை ஞானமாக்கினான். நடனம் பிறந்தது. தானறிந்த ஞானத்தை பதிவாக்கி பகிர்ந்தான். ஆச்சாரியனானான். ஒவ்வொன்றையும் ஞானமாக பார்த்ததால் அனைத்தும் அவனாக சிருஷ்டிக்கும் தன்மைக்கு முன்னோடியானான். முன்னோடியானதால் ஒவ்வொன்றையும் தொழுதான், தன்னையும் தொழ வைத்தான். இங்கே உழுதல் என்பது ஞானமே ஆகும். தொழுதல் என்பது உயிரோடு கலத்தலே ஆகும். முன்னோடியாக நின்று தன்னையும் இயற்கையையும் உழுது தொழுது உயிர்ப்புடன் வாழும் ஒருவனிடமிருந்து வெளிப்பட்ட ஞானத்தை காசாக்கி கற்றதை கொண்டு அறிவானவன் என்று பிதற்றும் மனித நிலையை ஊனம் என்பதா ஞானம் என்பதா? பலராமனின் அவதாரம் பவித்திரமானது. அனைத்து உயர் ஞானத்திற்கும் இயற்கைக்கும் இயல்புக்கும் இறைத்தன்மைக்கும் மூளைக்கும் மூலமானது. கற்றலுக்கு முடிவில்லாதது. உன் மனதில் உள்ளது அனைத்தும் நிறைவேறும். எப்பொழுது எப்படி ஸ்ரீ சாய்நாதரின் ஆசைகள் உனக்கு கிடைக்கும் என்பது தெரியாது. அன்னதானம் செய், பிறகு எல்லாம் சரியாகும். யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது. மனிதனை யார் கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். தாய் என்பவர் 10 மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம். தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர். அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர். உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி
சிலையை உருவாக்கும் சிற்பியாய், ஒளியாய், அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது உன் அப்பாதான். அப்பாவின் கண்டிப்பு, கட்டளை, கோபம், பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து. அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவதல்ல. நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும். அவர்களின் அம்சமாய் எப்போதும் முன்னிடத்தில் நான் இருப்பேன். யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டு கொடுக்காதே. அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும். அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள். அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம். நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம். அவர்களுக்கு துணையாய் ஆறுதலாய் இரு. அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன். உன் ஆன்மாவுக்கு நான் அப்பா அம்மாவாய் இருந்து வழி சேர்ப்பேன். எங்கு பொறுமையும் நம்பிக்கையும் இரண்டுமே இருக்கின்றதோ அங்கு சேவகனாக என்றும் இருக்கின்றேன். சந்தேகமே வேண்டாம். இவ்விரண்டும் இல்லையெனில் நான் என்றுமே எட்டி பிடிக்க முடியாதவனாகவே ஆகின்றேன். ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை அவர் தொடர்கிறார். இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கின்றார். அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். அறிவுக்கு எட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருக்கின்றார். உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் இங்கு நீ வந்திருக்கின்றாய். எவன் ஒருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது. நேற்று நடந்ததை மறந்துவிட்டு இன்று நடப்பதில் கவனம் செலுத்தினால் நாளை நடப்பதும் நன்றாக இருக்கும். உன் மனசாட்சி நான். மற்றவர்களுடன் வீணாக விவாதம் செய்யாதே. எதற்காகவும் போராட்டம் நடத்துவது போல வாதாடாதே. பிறருடன் போட்டி போடும் மனப்பான்மையை கைவிட்டுவிடு. எப்போதும் கடவுளை நினை. மனதில் அமைதி தேவை. அமைதியுடன் அமர்ந்திருந்தால் உனக்கு தேவையானதை நானே செய்வேன். உன் குறிக்கோளை நான் அடையச் செய்வேன். உன் தாயின் புண்ணியங்கள் உன்னுடையதை விட அதிகமானது. அவரது ஆசியால் உன் வேலை நடைபெறும். உனக்கு ஸ்ரீ சாய்நாதரின் ஆசி என்றும் உண்டு. ஸ்ரீ சாய்நாதரை நினை. அவரின் படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய், வழிபடு. ஒவ்வொருவருடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவரவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி கவலைப்படாதே. நீயாக எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதையும் பெரிது செய்யாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களுக்கு என்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும், குணங்களும் இருக்கும். அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே. அவர்கள் போகும் வரை போகட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை. அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும். அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்திகளாக இருந்தாலும், எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி. இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்து கொண்டிருக்காதே. அவர்களுக்கு அனுபவம்தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமையாக இரு. செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார், தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கொள்.
நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தாண்டி நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது. எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே. கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கின்றான் கடவுள். அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகின்றது. அதுபோல இயற்கையின் சுபாவங்களைப் போல மனித இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும். நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னையும் திருத்திக் கொள்ளலாம். இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே. உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார். அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கின்றது. அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இணைந்தே இருப்பார். நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள். உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள். இந்த பக்குவத்தை நீ அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள். இந்த பதிவை பத்திரப்படுத்தி உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பொறுமையாக மீண்டும் ஒரு முறை கேட்டுப்பார். ஸ்ரீ சாய்பாபாவுக்கு மோரை நிவேதனம் செய். பிறகு அதை பலருக்கும் கொடு. அற்புதம் நடப்பதை பார். இக்காலம் பிறகு மீண்டும் வராது. நினைவு மட்டுமே மிஞ்சும். அதனால் நான் சொல்வதை கேள் தங்கமே. எல்லா உயிர்களையும் தூய்மையான இதயத்துடன் நேசிப்பவர்கள் மீது பாபா தனது எல்லையற்ற அன்பை பொழிவார். அது பாபாவுக்கு சேவை செய்வது போலாகும். அவர்களுக்கு பாபாவே சேவை செய்வார். ஒரு ஆசை நம் இதயத்தின் மென்மையான நிலையில் இருக்கும் பொழுது நாம் விருப்பத்தை வெளிப்படுத்தும் தருணத்தில் அது உடனடியாக நிறைவேறும். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை பயக்கும். ஆனால் நமது விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் பாபாவிடம் இதயபூர்வமாக முழு மனதுடன் சரணடைய வேண்டும். அப்போது நம் இதயத்தில் மறைந்திருக்கும் நியாயமான ஆசைகள் அனைத்தும் பாபாவால் நிறைவேற்றப்படும். நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். நமது விருப்பங்களில் ஏதேனும் ஒன்று நிறைவேறவில்லை என்றால் பாபா அதை வேறு விதமாக நினைத்தார் என்றும் எதிர்காலத்தில் அதைவிட பெரிதும் நன்மை பயக்கும் வேறு சிறந்ததொன்றை தர காத்திருக்கிறார் என்றும் கருத வேண்டும். நாம் பாபாவின் மிகவும் விசுவாசமான ஊழியர்களாக இருக்கும் பொழுது சிக்கலான சகல பிரச்சனைகளையும் அவர் எளிதில் தீர்த்து வைப்பார். நாம் சாயி பாதையில் நடந்து நம்பிக்கையை நிதானப்படுத்தி அவரிடம் மனதார பிரார்த்தனை செய்தால் பாபா நம் கற்பனைக்கு எட்டாத அற்புதங்களை செய்வார். தெய்வீக அன்னை சாயியை குழந்தை போன்ற அப்பாவித்தனத்துடன் நம்பி அவரது சூடான மடியில் அடைக்கலம் தேடுவதன் மூலம் வெறும் மனித முயற்சியால் சாத்தியமில்லாத இலக்குகளை அடைவதில் நாம் வெற்றி பெறுவோம். பாபா நமது ஒவ்வொரு நியாயமான விருப்பத்தையும் கேட்டதும் கேட்காமலும் நிறைவேற்றுவார். சதா சர்வ காலமும் சாயி சாயி என உச்சரிக்க நம் துன்பமெல்லாம் பறந்தோடும். இதனை தொடர்ந்து செய்தோமானால் சம்சார சாகரத்தை இலகுவாக கடக்கும் சக்தியை சீரடிவாசன் நமக்கு அளிப்பது உறுதி. வாழ்வில் நாம் செய்யும் தவறுகளுக்கு மட்டுமே தண்டனை அனுபவிப்பதில்லை, தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் சேர்த்துதான் தண்டனைகள் அனுபவிக்கின்றோம். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை. எண்ணங்கள் உயிர் உள்ளவை. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணம் உயர்வாக இருக்கட்டும். அவைகள் எப்போதும் நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடுகளை நோக்கியே நகர்ந்து செல்லட்டும். யார் யாருக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு தெரியும். அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மழை நிச்சயம் நம்மீது பொழியும். அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும்.
தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றிய பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. நான் இருக்கும் பொழுது எதற்காக வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். எது உனக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நட. எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாக இரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்பொழுதும் உன் மனதில் இடம் கொடுக்காதே. சரியாக வரவு செலவு கணக்கு வைத்துக்கொள். சரியான முறையில் நியாயமாக செலவழி. பிறகு யாரும் புகார் செய்ய வழி இருக்காது. நீ மற்றவர்களுக்காக கடினமாக உழைக்கின்றாய் என்பதை பாபா அறிவார். வாழ்க்கையில் காற்று என்பது ஒரே பக்கம் வீசாதல்லவா? அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் கஷ்டம் என்ற காற்று வீசுகிறது என்று யோசிக்காதே. விரைவில் அது மாறும். தென்றல்கள் வந்து பாயும் நேரம் வந்துவிட்டது. உன் உழைப்புகள், உன் பயிற்சி, விடா நம்பிக்கை, பொறுமை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய உதவும். பறவைகள் தங்கள் இறக்கை கொண்டு பறந்தால்தான் அழகு. அதற்கு அதுதான் வெற்றி. அதே போலத்தான் உனக்கும் உன்னை சுற்றி நிறைய நபர்கள் இருப்பார்கள். ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீதான் பயணிக்க வேண்டும். என் பிள்ளை, நீ என்றைக்கு என் பொறுப்பு, என் சாயப்பா என்று தீர்மானம் உன்னுள் கொண்டாயோ அன்றே உன் பயணம் என் பயணம் ஆகிவிட்டது. இனிமேல் வேறு எதுவும் உனக்கு தடைகளாய் அமையாது. நிச்சயம் நீ ஜெயிக்கப் போகின்றாய். நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன். நீ இந்த துவாரகாமாயி தாயி தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான். என் பிள்ளையே, உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும். நீ சொற்களின் பேரருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. உலகத்தில் என்ன மாறினாலும் என்ன நகர்ந்தாலும் உன் தந்தை சாய்தேவா, துவாரகாமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை, பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன். என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும். அதே போல அளவும் செய்யும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். பிள்ளை என்றால் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும். நீ உன் துவாரகாமாயி தாயிடம் நடந்து கொள்கிறாய். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கின்றது. உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கின்றது. அடம் பிடிக்கும் பொழுது உனக்கான பக்குவத்தை, நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்றும், உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் உன் அனைத்துமாய் விளங்கும் உன் சாய்தேவாவான இந்த துவாரகாமாயி தாய்க்கும் உள்ளது. இதற்கு உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்கே பொருந்தும். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. இன்றைய வேலையை நாளைக்கு செய். அன்னதானம் செய். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசிகள் உனக்கு உண்டு. ஒரு சாதாரண மனிதன் முன்வந்து உன் வேலையை செய்து முடிப்பான். நீ நம்பிக்கையோடு இரு.